அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mylanji.com. ப்ரெக்னென்சியில் வாமிட் இல்லாமல் இருக்கவே முடியாது. 100ல் ஒரு 80% பேர்களுக்கு ப்ரெக்னென்சி டைமில் வாமிட் வந்து கண்டிப்பாக இருக்கும். எனக்கு தர்னிஷ் கன்சீவாக இருந்த பொழுது மார்னிங் டைமில் மட்டும் வாமிட் வரும். அப்புறம் எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். முதல் 3 மாதத்துக்கு அந்த செகண்ட் மந்த்து 3rd மந்த் ஆகிறப்போ வாமிட் வந்து ஜாஸ்தியாச்சு. என்ன சாப்பிட்டாலும் அந்த 3rd மந்த்து ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் என்ன சாப்பிட்டாலும் அப்பப்போ வாமிட் ஆகிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு 2 மந்த் வந்து நார்மலாக காலையில் மட்டும் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்து செகண்ட் ட்ரைமஸ்டர் தேர்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாமிட் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. நார்மல் ஆகி கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. திரும்பவும் அந்த லாஸ்ட்டாக டெலிவரி ஆகிறதுக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி மட்டும் கொஞ்சம் அதிகமாக வாமிட் இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி தான் எனக்கு இருந்துச்சு. சேம் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் மாறுதலாக இருந்துச்சு. அந்த மார்னிங் டைம் வாமிட் சில டைம் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த எண்டு வரைக்குமே இல்லாமல் 3rd மாதம்லாம் ஜாஸ்தி வந்துச்சு இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் இருந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பாடி கண்டிஷன்ஸ் இருக்கிறது கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த வாமிட் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு நிற்காமல் இருந்துகிட்டே இருக்கும். எது சாப்பிட்டாலும் நீங்கள் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணதுலேருந்து டெலிவரி வரைக்குமே டெலிவரி வார்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே வாமிட் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ 2 கேட்டகரியில் இருக்காங்க. ஒரு சிலருக்கு மீடியமாக இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு சிலருக்கு வாமிட் இருக்கவே இருக்காது. அப்போ ப்ரெக்னென்சி இல்லையான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஒருத்தருடைய பாடி கண்டிஷன்ஸ் பொறுத்து ஒரு மாதிரியான ஃபீல்ஸ் வந்து நமக்கு இருக்கும். இப்போ வந்து வாமிட் எப்போ இருந்து இருக்கும் ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் அப்படின்னா, உங்களுக்கு பீரியட் தள்ளி போகுது இல்லையா, அதுக்கு ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடியிலேருந்தே லைட்டாக வாமிட் சென்சேஷன் இருக்கும். மார்னிங் டைம் ப்ரஷ் பண்ணும் பொழுது ஏதாச்சும் இந்த பருப்பு வேக வைக்கிற ஸ்மெல்லு, குக்கர் விசில் வர்றது, எனக்கு வந்து இந்த மீன் பொரிக்கிறதெல்லாம் சுத்தமாகவே பிடிக்கல. இந்த மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு ஸ்மெல் வந்து அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ நீங்கள் பீரியட் தள்ளி போகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே வாமிட் சென்சேஷன் கண்டிப்பாக இருக்கும். அதுதான் ஒன் ஆஃப் த ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரெக்னென்சி அப்புறந்தே வாமிட் தொடங்கிடும். அதிகமாக வாமிட் இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான இது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்ற முறை, நீங்கள் வந்து உடனே நிறைய சாப்பாடு கலோரிஸ் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக நிறையா ஃபுட் எடுக்காமல் நீங்கள் வந்து பிரித்து ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ வந்து 4 இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா 2 இட்லி நீங்கள் ஒரு 7:30க்கெலாம் சாப்பிட்டுட்டு அகெயின் வந்து ஒரு 9:15 அந்த டைமுக்கு வந்து திரும்பவும் ஒரு 2 இட்லி சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் சாப்பாடுமே ரைஸுமே அப்படி தான். சில டைம் வந்து ஜஸ்ட் நீங்கள் பொரியல் அந்த இது மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சமாக ரைஸ் போட்டு தயிர் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். 3 டைம் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது 6 வேளையாக்கி சாப்பிட்டுக்கலாம். அப்படி சாப்பிடும் பொழுது கொஞ்சம் வந்து வாமிட் குறையிற மாதிரி இருக்கும். மெயினாக ப்ரஷ் பண்ணுற சமயத்தில் தான் வாமிட் வரும். ஸோ காலையில் எந்திரிச்சதுமே ப்ரஷ் பண்ணி நீங்கள் இதாகாமல் ஜஸ்ட் வந்து வாயெல்லாம் கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட்டோ அதுக்கப்புறம் ஏதாவது டீ பிஸ்கட் அந்த மாதிரி அது சாப்பிட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்பீங்க. சாப்பிட்டுட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் ப்ரஷ் பண்ணுறப்போ கொஞ்சம் அந்த இதெல்லாம் மாறும். நீங்கள் ஏன்னா எந்திரிச்சதையும் ப்ரஷ் பண்ணுறப்போ அப்படியே வாமிட் பண்ணிவிட்டு திரும்பி வந்து சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி இருக்கும், உங்களுக்கு சாப்பிட தோணாது. ஸோ நல்லா நீட்டாக வாயில் கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு ரொம்ப வாமிட் இருக்கிற டைம் வரைக்கும் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது கேஸ் எல்லாம் இதாகாமல் இருக்கிறதுக்கு சாப்பிட்றப்போ அதெல்லாம் போட்டு நம்மளை உலட்டுறதுனால தான் நமக்கு அந்த நெஞ்செரிச்சல் நெஞ்சு கரிச்சிட்ருக்கிறதெல்லாம். அப்படி நடக்கும் பொழுது நம்ம ஜஸ்ட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கை பொறுக்கிற சூட்டில் ஹாட் வாட்டர் குடிச்சிக்கலாம். வெத்தலை இருக்குது இல்லையா, அந்த வெத்தலையை சும்மா வெறும் வெத்தலையை போட்டுட்டு மென்று அந்த சாறை மட்டும் நம்ம உள்ளே இழுத்துக்கிட்டு நடந்துட்டு வரலாம். மெதுவாக நடந்துட்டு வரலாம். இது வந்து படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வாமிட் சென்சேஷனை குறைக்கும். நிஜமாலுமே சும்மா நம்ம ட்ரைவ் பண்ணுறோம், அது காரில் போகிறோம்ல, சில டைம் லாங் ட்ராவல் போகிறப்போ எனக்கு வாமிட் வரும். அப்போ அந்த வெத்தலை கேரளாலலாம் வெத்தலை ஃபேமஸ். ஸோ அந்த வெத்தலையை நான் சாப்பிட்டு போகிறப்போ அப்படியே அது குறைக்கிற மாதிரி இருக்கும். டேப்லெட்டை விட இது எனக்கு பவர்ஃபுல்லாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அப்படி இருக்குறப்போ வெறும் வெத்தலையை மட்டும் ஜஸ்ட் அந்த சாறை வந்து நீங்கள் இழுக்கிற மாதிரி வந்து சாப்பிட்டுக்கலாம். சிலருக்கு வந்து இந்த நம்ம இந்த ஃபுட்டாக எடுக்கிறப்போ ரொம்ப வந்து சாலிட் ஃபுட்டாக இல்லாமல் நம்ம ரொம்ப இந்த மாதிரி சாலிட் ஃபுட் எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து வாமிட் வர மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் லிக்யூட் ஐட்டம்ஸை எடுத்துக்கலாம். ஜூஸ், பால், அந்த மாதிரி மோர், அந்த மாதிரியெல்லாம் டிவைட் பண்ணி குடிச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா ரொம்ப வந்து சாலிடாகவும் இல்லாமல் ரொம்ப லிக்யூடாகவும் இல்லாமல் மீடியமாக ஒரு கஞ்சி, கொஞ்சம் கெட்டியாகவும் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்க மாதிரி ஒரு கஞ்சி, ஓட்ஸ், அதுக்கப்புறம் வந்து கூழ், இந்த மாதிரி வந்து நீங்கள் இது பண்ணி குடிச்சிக்கலாம். உங்களுக்கு என்னது பிடிக்குதோ அந்த இது சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் மெயினான விஷயம், நீங்கள் டைவர்ட் ஆகிக்கணும். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வாமிட் வர மாதிரி இருக்கா, உங்களுக்கு என்ன பண்ணால் டைவர்ட் ஆகுமோ அப்படி ஆகிக்கணும். ஃப்ரெண்டு கூட கால் பேசுறதுனாலையோ இல்லை ஜஸ்ட் வெளியில் போய் நடக்கிறதுனாலையோ அம்மா அப்பாட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுனாலையோ அந்த மாதிரி என்ன விஷயம் பண்ணுனா டைவர்ட் ஆகுமோ அதை உடனே பண்ணுங்கள். கொஞ்சமாக உங்களுக்கு குறைஞ்சிரும். உங்களை நீங்களே தான் கேர் பண்ணிக்கணும். அடுத்தவங்க சொல்கிறப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் நீங்களே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பேபியோட க்ரோத் நல்லாயிருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.